නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை, எந்த சமயமாக இருந்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் இருக்குது. ஆனால் நாம் எல்லாம் பொதுவான மனிதர்கள். மதம் கடந்து ஒவ்வொருவரும் மனிதனாக வாழ வேண்டும். வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்த்த வேண்டும். வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன் மரணத்தை அழகுபடுத்த வேண்டும். இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு பல மேடைகளில். வாழும்போது வாழ்த்துங்கள், வாழும்போது மரணத்தை அழகுபடுத்துங்கள். மதம் கடந்து மனிதனாக வாழுங்கள். அப்பொழுது இப்போது உங்களுடைய சிந்தனைகளூடாக நினைத்து பாருங்கள், மதம் கடந்து நான் வாழ்ந்திருக்கின்றேனா? மதம் கடந்து வாழ்ந்தால்தான் புண்ணியம் கிடைக்கும். காரணம், இந்த உலகத்துக்கு மகான்கள் மதங்களை கொடுக்கவில்லை, மார்க்கங்களை போதித்தார்கள். கௌதம் புத்த பகவான் ஒருபோதும் மதத்தை உருவாக்கவில்லை, மார்க்கத்தை போதித்தார், வழியை காட்டினார். முகமது நபி அவர்கள் ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்காக போதித்தது கிடையாது, உலகம் வாழும் மக்களுக்கு போதித்தார். மதத்தை உருவாக்கவில்லை, வழிகாட்டினார். இயேசுநாதரும் அப்படியே தான், கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படியே தான். நீங்கள் நினைப்பீர்கள், ஒரு தேரராக இருந்து கொண்டு எப்படி இவர் மற்ற மார்க்கங்களை பற்றியும் பேசுகின்றார்? படித்ததை வைத்து புரிந்து கொண்டதால் பேசக்கூடிய உரிமை இருக்கின்றது. காரணம், நான் மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அன்பார்ந்த புண்ணியவான்களே. மதம் கடந்து மனிதர்களாக வாழ்ந்து பாருங்கள். வாழும்போது எல்லாரையும் வாழ்த்தி பாருங்கள். வாழும்போது உங்கள் மரணத்தை அழகுபடுத்தி பாருங்கள். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். மதங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது, மார்க்கங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது? வாழ்க்கையிலே அன்பு புண்ணியவான்களே, மதுபோதையில் இருப்பவர்களுடைய மதுபோதை தெளிந்துவிடும். மாலை நேரத்திலே மதுபானம் அருந்தியவர்கள் காலையில் அந்த மதுபோதை தெளிந்துவிடும். ஆனால் மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைக்க முடியாத ஒரு போதும். மார்க்கங்கள் போதித்தது நமக்காக, நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஆனால் இன்று மனிதர்கள் மார்க்கங்களை மதமாக்கி மனிதர்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அதிலிருந்து என்ன கிடைக்கும்? பாவம் வரும், அவ்வளவுதான். எந்த ஒரு மனிதனும் மதத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மார்க்கத்திலே போதித்த தர்மங்களை கேட்டு தன் வாழ்க்கை தான் பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் போதித்திருக்கின்றார்கள். ஆனால் வேடிக்கையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதர்கள் மார்க்கத்தை காப்பாற்றுகிறார்களாம், மதத்தை பாதுகாக்கிறார்களாம். மார்க்கத்தை மதமாக்கி மதம் என்ற போர்வையில் எல்லா இடத்திலும் இனப்பிரச்சனை, இனக்கலவரம், மதப்பிரச்சனை, மதக்கலவரம். காரணம், இவர்கள் மதத்தை காப்பாற்ற நினைத்ததால், மதத்தை பாதுகாக்க நினைத்ததால் சமூகத்திலே பிரச்சனைகள் தான் அதிகரித்தது. துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் அதிகரித்தது. அதிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பாவத்தை சேர்த்து கொண்டார்கள். மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைத்து விடலாம், மது போதையில் இருப்பவர்களை தெளிய வைத்து விடலாம், மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைக்க முடியாது. அன்பார்ந்த புண்ணியவான்களே, வாழ்க்கையில் மது போதையும் வேண்டாம், மத போதையும் வேண்டாம். மதுவும் வேண்டாம், மதமும் வேண்டாம். மனிதநேயம் போதுமல்லவா? இந்த மனிதநேயத்தை தான் மார்க்கங்கள் போதித்திருக்கின்றது. மார்க்கங்களை மதமாக்கி விடாதீர்கள். அதிலிருந்து நீங்கள் மதவாதியாக விவாதம் செய்வதற்கு போய்விடாதீர்கள். வாழும்போது வாழ்க்கை நரகமாகிவிடும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், போதித்த தர்மம் உங்களுக்காக. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம்
சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்று சொல்லப்படுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக எந்த ஒரு சுப காரியங்கள் எந்த ஒரு மங்களமான காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் தொடங்கக்கூடாது. இது மந்த வாரம் என்று சொல்லப்படுவது. எனவே இந்த சனிக்கிழமையிலே நாம் உடல் ரீதியாக இந்த உஷ்ணங்களை எல்லாம் நீக்குகின்ற வகையிலே உச்சந்தலையிலே எண்ணெய் வைத்து உடம்பு எல்லாம் எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த சனிக்கிழமைக்குண்டு. அதனாலே தான் தமிழ் மூதாட்டி ஔவை கூட நமக்கு இந்த ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி என்ற பல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அதிலே ஔவை சொல்லுவாள், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போய் சனி நீராடு. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து நீராட வேண்டும். அது மட்டுமல்ல, சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு. இப்போ நம்ம ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் சனி பகவான். இப்போ மேற்கு திசை வருண பகவானுக்கு உரியது. இந்த வருண பகவானுடைய திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனி பகவானை வேண்டி எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது. அதே போல் கருப்பு பட்டி சாத்தி கருங்குவளை மலர்களாலே, அது மலர்கள் கிடைத்தால் கருங்குவளை மலர்கள் அல்லது பன்னி பத்திரத்தினாலே இந்த சனீஸ்வர பகவானையும் நாம் பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எள்ளு சாதம் சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக படைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் நமது ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள் குறையக்கூடியது. இப்போ ஜாதகத்திலே லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்து சனி என்று நாம் சொல்லிக்கொள்வோம். அவ்வாறான அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்வில் உயர்வுகள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த தோஷங்களுடைய தாக்கங்களை குறைவாக நமக்கு செய்கின்ற வகையிலே இந்த பிரார்த்தனைகள். பொதுவாக சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுச்சாத நிவேதனம் வைத்தால் நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற 7.5 சனி, அஷ்டமத்து சனி நீங்கி விடுமா என்றால் அது நீங்குவதல்ல, தாக்கம் குறைவடையும். இப்போ பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை. இந்த மழை பொழிகின்ற பொழுது நாம் ஒரு அலுவலக வெளியிலே செல்ல வேண்டும், ஒரு காரியத்துக்கான சொன்னால் ஒரு குடை பிடித்து கொள்கிறோம். நமக்கு ஒரு குடை பிடித்து கொள்வதனாலே நம்முடைய உடம்பு நனையவில்லை, தலை நனையவில்லை என்பதற்காக மழை நின்றுவிட்டது என்ற அர்த்தமல்ல. மழை பொழிந்து கொண்டிருக்கிறது,
நாம் ஒரு தற்பாதுகாப்புக்கு ஒரு குடை பிடித்து கொள்வது போல இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி காலத்திலே அவருடைய தாக்கங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி எள்ளு சாதம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து வாழ்வு உயர்வுகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழுகின்ற வகையிலே வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். ஸதகல்லாஹுல் அஸீம். மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலஹு எம்மை படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து கொண்டிருக்கும் நாயன் அவன் மாத்திரம்தான். அவன் மட்டுமே ஹாலிக், எம்மை படைத்தவன். அவனை தவிர எம்மை படைத்தவன் வேறு யாரும் கிடையாது. அவன் மட்டுமே மாலிக், எம்மை பரிபாலிக்கிறவன். அவனை தவிர பரிபாலிப்பது வேறு யாரும் கிடையாது. அவன் மட்டுமே ராசிக், எமக்கு போஷிப்பவன், ரிசுக்கு தாரவன். அவனை தவிர எம்மை போஷிப்பவன் வேறு எவரும் கிடையாது. மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வரும் பொழுது உலகத்துக்கு வெறுங்கையோடு வந்தோம். கண் இருந்துச்சு, பார்க்க தெரியாது. காது இருந்தது, கேட்க தெரியாது. வாய் இருந்தது, பேச தெரியாது. கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, பிடிக்க தெரியாது, நடக்க தெரியாது. நம்முடைய கண்ணுக்கு பார்வையை தந்தவன் அல்லாஹ், காதுக்கு கேட்கிற சக்தியை தந்தவன் அல்லாஹ், வாய்க்கு பேசுகிற சக்தியை தந்தவன் அல்லாஹ், கைக்கு பிடிக்கிற சக்தியை தந்தவன் அல்லாஹ், கால்களுக்கு நடக்கிற சக்தியை தந்தவன் அல்லாஹ். இது எல்லா நிஅமத்துகளையும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் கேட்குறான் எங்கள்கிட்ட, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோவாப்பா, இனி ஒவ்வொரு நாளும் இனிய தலகுனிஞ்சு என்னை வணங்கிவிடு. வேளாண் சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல். உலகத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு செயல். உலகத்தில் ஒரு அடியான் எந்த செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான்? அவன் தான தர்மங்கள் வழங்கும் பொழுதா? இல்லை. அவன் குர்ஆன் ஓதும் பொழுதா? இல்லை. அவன் தியானத்திலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுதா? அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லும் பொழுதா? இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது தன்னுடைய சிரம் பணிந்து, தன்னுடைய சிரத்தை பூமியில் வைத்து சுஜூதில் இருக்கும் நிலைமை. அக்ரபு மா யகூனுல் அப்த் வஹுவ சாஜித். ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது இது அல்லாஹ் எமக்கு கடமையாக்கின கடமை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பொறுமையாக இருந்து தொழுந்து என்னிடம் உதவி தேடுங்கள் என அல்லாஹ்வே குர்ஆன்ல வாக்களிக்கிறான். உதவி தேடப்படுபவர்களுக்கு அல்லாஹ் உதவி அளிக்காம கைவிட்ட வரலாறு கிடையாது. யார் அல்லாஹ்விடம் கையேந்துவார்களோ அவர்களை பிறரிடம் கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான். யார் அல்லாஹ்விடம் தலகுனிக்கிறார்களோ, தலகுனிஞ்சு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறார்களோ அவர்களை பிறரிடம் தல குனிவதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு 5 நேர ஃபர்லான தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், ஃபஜ்ருக்கு முன்னால, துஹருக்கு முன்னால பின்னால ஒரு நாளைக்கு 22 ரகாத் சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. அந்த 22 ரகாத்திலையும் 12 ரகாத் கட்டாயமான சுன்னத். ஃபஜ்ருக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 4, பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. யார் இந்த 12 ரகாத் சுன்னத்துகளை தவறாம தொழுது வருவாரோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தில் தங்கத்திலான ஒரு மாளிகையை கட்டுகிறான். எனக்கு சொர்க்கத்தில்
தங்கத்திலான ஒரு மாளிகை கிடைக்குது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தா அந்த தேவையை யாருக்கிட்ட சொன்னா அடைஞ்சு கொள்ளேலுமோ அவரை திருப்திப்படுத்துவதற்கு நாம் பல திட்டங்களை தீட்டுவோம். கணவன் மூலமாக என்ன இந்த வேலையை செஞ்சு கொள்ளணும்டா கணவனை திருப்திப்படுத்த யோசிப்போம். தந்தை மூலமாக என்னுடைய தேவையை பூர்த்தியாக்கணும்டா தந்தையை திருப்திப்படுத்த யோசிப்போம். எங்கட பொஸ் மூலமாக, ஆஜியார் மூலமா, மாமா மூலமா, அவர் மூலமா, இவர் மூலமா இந்த தேவை நடக்கணும்டா அவர்களை திருப்தியோடு வைத்துக்கொள்ள யோசிப்போம். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேர்களே, யாரையோ திருப்திப்படுத்த நினைக்கிற நாம் ஏன் மன்னாதி மன்னன், வானம் பூமிகளுடைய சொந்தக்காரன் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைக்க கூடாது? அவன் மனம் வைத்தால் அவன் எதை வேண்டாலும் நமக்கு அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். முழு வானம் பூமிகளுடைய சொத்துகளுக்கு சொந்தக்காரன் அவன் மாத்திரம்தான். எமக்கு ஒரு பிரச்சனையா, எமக்கு ஒரு கவலையா, எமக்கு ஒரு கஷ்டமா, எமக்கு ஒரு கடனா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தொழுந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களோட தொழுகை மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றுறேன். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எம்முடைய தியாகிகள், சஹாபாக்கள் செத்த குழந்தையுடைய உயிரை 2 ரகாத் தொழுகை மூலமாக மீட்டி எடுக்கிறார்கள். வாகனம் கழுதை போற வழியில கழுதை சாகுது, 2 ரகாத் தொழுந்து செத்த கழுதட உசுர திருப்பி எடுக்கிறார்கள். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு ஏன் ஒரு 2 ரகாத் மூலமா என் குழந்தைட நோயை சோமாக்கேலா, என் குழந்தைட காய்ச்சலை சோமாக்கேலா, என் பிரச்சனையை தீர்க்கேலா? மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பாகல்ல, தொழுகை மூலமாக நெருங்கல்ல. தொழுகைங்கிறது விண்ணுலக பயணம் மாதிரி, தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய நெருக்கம் மாதிரி. எனவே தொழுகையை பேணுதலாக ஆக்கி அந்த தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை அடையக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் அந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளை பெரிய சனி என்று அழைப்பார்கள். கிறிஸ்து மரித்ததுக்கு அடுத்த நாள் மறுநாளை அப்படியாக நினைவு கூறுவார்கள். ஏன் அதனை அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள் இப்பொழுது பயந்து ஒளிந்து கொண்டு ஒரு அறை வீட்டுக்குள்ளே தங்களுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி திகிலோடு காணப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் பின்பற்றின தலைவனை கொலை செய்து விட்டார்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை கொலை. அடுத்ததாக யாரை பிடிப்பார்கள்? அவரை பின்பற்றின சீடர்களை பிடித்து அவர்களையும் கொலை செய்து விடுவார்கள் சொல்லி பயந்து நடுங்கி அவர்கள் ஒரு அறை வீட்டுக்குள் நுழைந்து அங்கே பதுங்கி கொண்டிருந்தார்கள். பிரியமான கடவுளுடைய மக்களே, இன்றைய நாட்களிலும் கூட சில நல்லவர்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது அவர்களினாலே சில பாதிப்புகள் நம்மை நோக்கி வரும் பொழுது அவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம் அல்லவா? பயந்து ஒளிந்து கொள்கிறோம் அல்லவா? அவருடனே நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள நாங்கள் மறுக்கிறோம் அல்லவா? இறைவன் இன்றைக்கு சொல்லுகின்றார், அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. ஒருவர் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தில் நாங்கள் பங்கு கொள்ள மாறணுமே ஒழிய அவர்களுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல நாங்கள் பதுங்கி ஒளிந்து வாழக்கூடாது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைய ராத்திரி மிகவும் முக்கியமான ராத்திரி. அநேக கிறிஸ்தவ ஆலயங்கள் இன்றைக்கு ராத்திரியிலே நள்ளிரவு வழிபாட்டை செய்வார்கள். இந்த நள்ளிரவில் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆதி திருச்சபை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருடத்துக்கு ஒரு முறைத்தான் திருமுழுக்கு கொடுப்பார்கள், அதாவது ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீர் ஞான ஸ்நானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அத்துடனே கிறிஸ்துவனுடைய திருவுடலை பங்கு கொள்கிற அந்த பாக்கியத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கு ராத்திரியில் அநேக திருச்சபைகளே திருமுழுக்கு கொடுக்கப்படும். திருவிருந்து இன்றைய ராத்திரியிலே அங்கே நினைவு கூறப்படும். அப்படியான பிரியமானவர்களே, நாளை அதிகாலை இயேசு உயிரோடு எழுந்தபடினால் இன்றைக்கு முழுவதும் விழித்திருந்து அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காலத்தை நேரத்தை இறைவனுடைய பாதத்திலே செலவிடுபவர்களாக காணப்படுவார்கள். அப்படியானால் நானும் நீங்களும் கூட இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை தியானித்தவர்களாக இன்றைய நாள் முழுவதும் அவருடைய உயிர்ப்புக்காக காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். அப்படியானால் இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலே கிறிஸ்துவனுடைய மரணம் ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு மரணம் அல்ல.
அது உயிர்ப்பை மையமாக கொண்ட ஒரு மரணமாக இருக்கிறபடினால் வாடி வதங்கி போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கை அற்று காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, துன்பமும் துயரமும் சூழ்ந்து காணப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே, ஏமாற்றமும் தவிப்பும் நிறைந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் கிறிஸ்து அவருடைய உயிர்ப்பானது நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறபடினால் நாங்கள் இதிலேயே தோய்ந்து மாய்ந்து மடிந்து போய்விடுவோம் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுவார் என்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ கிறிஸ்து நம்மை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். காரணம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அன்றைய காணப்பட்ட அந்த சீடர்களைப் போல அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்து என்னுடைய எதிர்காலம் என்ன நடக்குமோ, இந்த நோய் வந்துவிட்டதே, இது மரண நோயாக, இதில் நான் மரித்து போய் விடுவேனோ, ஐயோ என்னுடைய கடன் பிரச்சனைகளும் அதிகரித்து விட்டதே, இதனை என்னால் செலுத்த முடியாமல் போய்விடுமோ, இப்படி பலதரப்பட்ட மன அழுத்தங்கள் மன காயங்கள் வாழ்கிற நமக்கு, அந்த சீடரை போல் இருக்கிற நமக்கு கிறிஸ்து இன்றைக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான கடவுளின் மக்களே, அன்றைய சீடரிலும் இன்று வாழ்கிற நாமும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் சில வேளைகளிலே அற்று போகிறதாய், ஏன்னு கிறிஸ்து மரித்து விட்டார் அல்லவா, அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதுபோலவே நம்முடைய வாழ்விலும் கூட நம்பிக்கை இழந்து காணப்படலாம். ஆனால் கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார், மனிதா உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடாதே. ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், யவீருங்கிற ஒரு மனிதர், அவருடைய மகள் அங்கே மரண நோயில் காணப்படுகின்றார். அப்பொழுது கிறிஸ்துவை அவர் சந்திக்க வருகின்றார். அப்பொழுது கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாத, உன்னுடைய மகள் குணமாகி விடுவாள் என்று சொல்லி. ஆனால் சில நிமிடங்களிலே அவருடைய வீட்டிலிருந்து அந்த யவீரு வீட்டவன் சொல்கிறார், உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள். ஆம், இனிமேல் எதற்காக நீ போதகரை தொந்தரவுப்படுத்துகிறீர்? ஆம், நீ வாரும், நாங்கள் போய் மரண ஆராதனை செய்வோம் என்று கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கிறிஸ்து சொல்லுவார் அந்த யவீருவை பார்த்து, நீ நம்பிக்கையுடையவனாய் இரு என்று சொல்லி, உன்னுடைய மகளை நான் எழுப்பி தருவேன், நீ நம்பிக்கையுடையவனாய் இரு என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, மரணம் என்பது, துயரம் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் என்பது சில வேளை நம்பிக்கை நம்மளிடத்தை எடுத்து போட்டு விடும். ஆனால் கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகின்றார், மனிதா உன்னுடைய நம்பிக்கை நீ விட்டு விடாதே, நீ இழந்து விடாதே, என் மீது நம்பிக்கைக்குள், நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மலர்ந்த நாளிலே நானும் நீங்களும் அந்த சீடர்களை போல நம்பிக்கை அற்று காணப்படலாம். ஆனால் நம்பிக்கை கொடுக்கிற அந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள், கிறிஸ்துவின் நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை வாழ வைப்பார். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.